இட்லி கடை படம் ரொம்ப நல்லா இருக்கு. And then தனுஷ் பொறுத்த வரைக்கும் it will be one of his best film till now. Story, screenplay, direction எல்லாமே சூப்பராக இருக்கு. And then ஆக்டர்ஸ்க்கும் வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நிறைய நல்ல ஸ்கோப் இருக்குது படத்தில். ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் it has come really well and everyone has given their best. டெஃபினட்டாக ஃபேமிலியில் everyone can enjoy it. See, மெசேஜ் வந்து we should be connected to our roots, villages. அந்த மாதிரி இது வந்து அப்பா தாத்தா பாட்டி அவங்க பண்ணதை, தட் இஸ் அவங்களோட பாஸ்ட்டை வந்து we should not forget it. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்து we should take it forward. We should not forget. தட் இஸ் இப்போ நிறைய பேர் வந்து சிட்டிக்கு வராங்க, அப்ராட் போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அவர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களோட தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு மறந்துட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன தான் க்ரோ ஆனாலும் அந்த கனெக்டிவிட்டியோடு இருந்தோம்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் அண்ட் டெஃபினெட்லி இட் வில் பி a குட் ஹிட் டு எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். கருத்தூல படம் சார், பசங்களை எப்படி கண்டிச்சு கரெக்டாக வளர்க்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் எவ்வளோ பொறுமை தேவைங்கிறது கரெக்டாக சொல்லியிருக்காரு. கடைசியும் ரசிகரை கரெக்டாக வச்சுக்கிறாரு சார். செம்மையாக இருக்குது படம். உண்மைக்கு வெரி குட் ஃபிலிம். ரெண்டுமே சூப்பர் சார். சத்தியமாக அவர் இந்தளவுக்கு பண்ணுவார் எதிர்பார்க்கல. ஸ்லோவாக இருந்தாலும் படம் சூப்பராக இருக்குது சார். நல்ல மெசேஜ் உள்ள படம். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். நல்லாயிருக்கு. கருத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது சார். செம்மையாக இருக்குது. இருந்தது. நல்ல சப்ஜெக்ட்டு, கேரக்டரைசேஷன் எல்லாருமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தனுஷோட டைரக்ஷன் வந்து இந்த ப்ரீவியஸ் ஃபிலிமை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிலிமில் நல்லா இருந்தது. நல்ல இது பண்ணியிருந்தார். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கேரக்டர்ஸும் நல்லா இருந்தது. மெயினாக அருண் விஜய், நித்யா மேனன், அப்புறம் வந்து சத்யராஜ், பார்த்திபன் எல்லாரும் கேரக்டருமே நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து சொல்கிற மெசேஜ் என்னென்னா, அதான் நம்மளோட இப்போ நம்மளுக்கு ஒரு ஊர் இருக்கும், அந்த குலதெய்வத்தை எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், ஓடிட்டுருக்கு, இது பண்ணிகிட்ருக்கோம். அங்கே போனால் நம்மளுக்கு ஒரு நிம்மதியோ சந்தோஷமோ கிடைக்கிறது தான் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். தனுஷோட டைரக்ஷன் நல்லா இருந்து, ஆக்டிங் வந்து எப்போவுமே வந்து ஒரு படி மேலே தான் இருக்கும். அதுவும் சூப்பராக தான் இருந்தது. மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபீல் குட் என்டர்டைனராக இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. த்ரூ அவுட் ஃப்ரம் த பிகினிங் டு த்ரூ அவுட் வந்து நல்லா இருந்தது. திரும்ப இன்னொருக்கா பார்க்கக்கூடிய படம், கட்டாயம் பார்க்கக்கூடிய, ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். மெசேஜ் வந்து சண்டை இருக்கக்கூடாது, பீஸாக இருக்கணும், எல்லோரையும் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அந்த மெசேஜ் நல்லா இருக்குது. பிள்ளைகளோட சின்ன பிள்ளையோட வந்து பார்க்கக்கூடிய அருமையான படம். வயலண்ட் இல்லை. சொல்லுங்கள். மியூசிக் சூப்பர். எழும்பி ஆடினாங்க எல்லோரும், பார்த்தவங்க எல்லோரும். நல்லா இருந்தது. திரும்ப பார்க்கக்கூடிய படம்.